வேலூரை அடுத்த கருகம்பத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மாங்காய் ஏற்றி சென்று கொண்டிருந்த மினி வேன் நிலை தடுமாறி சாலையில் இருந்த இரும்பு தடுப்புகளில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் சிறிய காயங்களோடு உயிர் தப்பியிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி, என்ன காரணத்தால விபத்து நிகழ்ந்தது? தற்பொழுது அந்த இடம் சீர் செய்யப்பட்டு விட்டதா? போக்குவரத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? என்ன கள சூழல்? கௌதமி, வேலூர் மாவட்டம் கருகமுத்தூர் அருகே அந்த சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில அந்த மாங்காய் ஏற்றி சென்ற மினி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு இந்த ஆந்திராவை சேர்ந்த மோகன் என்பவருக்கு சொந்தமான மினி லாரியை அதே ஆந்திராவை சேர்ந்த சதீஷ் என்பவர் மாங்காய் ஏற்றிக்கொண்டு அதே போன்று மாங்காய் மற்றும் மாம்பழங்களை ஏற்றிக்கொண்டு கிருஷ்ணகிரிக்காக விற்பனைக்காக சென்றுள்ளார். கிருஷ்ணகிரியில் மாங்காய் விற்பனையாகாத நிலையில மீண்டும் அவர் திருவள்ளூருக்கே திரும்பி வந்து கொண்டிருந்த போது இந்த வேலூர் அடுத்த அந்த கருகம்புத்தூர் பகுதியில, அதாவது கருகம்புத்தூர் அருகே வந்தபோது இந்த ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த மினி வேன் நிலை தடுமாறி தேசிய நெடுஞ்சாலையின் இரும்பு தடுப்புக்கு மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மினி லாரியில் இருந்த அந்த மாம்பழங்கள் மற்றும் மாங்காய்கள் முழுவதுமாக சாலையில் சிதறி உருண்டோடியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அந்த மாம்பழங்களை மூட்டை மூட்டையாக அள்ளி சென்றனர். இந்த விபத்து குறித்து வேலூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த விபத்துல இந்த சாலை முழுவதுமே மாங்காய் கொட்டினால சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்பு அந்த போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. இந்த விபத்துல அந்த ஓட்டுநர் சதீஷ் நல்வாய்ப்பாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். விவரங்களுக்கு நன்றி முரளி.